எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல குரு பயிற்சியில யோகத்தை அடைய போற ராசிகள் எது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். குரு பயிற்சி வர 2025 வருஷம் மே 15ஆம் தேதி நடக்க போகுது. குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுனம் குருவுக்கு பகை வீடு தான். ஆனா இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிற அமைப்புல குரு இங்க வலிமையா தான் இருப்பார். மக்கள் மத்தியில குரு பயிற்சினாலே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா குருனாலே ஒரு சுப கிரகம், நல்லவர், நன்மைகளை மட்டும்தான் செய்வார். தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் நடத்தி வைப்பார். மெயினா திருமண தடை, புத்திர பாக்கிய தடை, பொருளாதார தடை. ஒருத்தரை பொருளாதார ரீதியா முன்னுக்கு கொண்டு வரவரு இந்த குரு தான். ஒருத்தருக்கு தேவைக்கு அதிகமான பணத்தை கொடுக்கிறவரும் இந்த குரு தான். ஒருத்தருக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கிறவரும் இந்த குரு தான். ஒருத்தருக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறவரும் இந்த குரு தான். அதனாலதான் நம்ம குருவை புத்திரக்காரகன், தனக்காரகன் அப்படின்னு வர்ணிக்கிறோம், நம்புறோம். அதனாலதான் எப்பவுமே குரு பயிற்சிக்கு ஒரு மிக சிறப்பான வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இருக்குது. பொதுவா குரு ஒரு 6 ராசிகளுக்கு மட்டும் சிறப்பான நன்மைகளை செய்வார். ஏன்னா அந்த 6 ராசிகளும் நட்பு ராசிகளா வரும். மற்ற 6 ராசிகளுக்கு கெடுதலை செய்ய மாட்டாரு. ஏன்னா அது அவரோட குணம் இல்லை. மற்ற 6 ராசிகளுக்கும் அவரு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு ஏத்த மாதிரி அவருடைய கடமைகளை செய்வார். இப்ப இந்த குரு பயிற்சியில எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் யோகம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரிஷப ராசிக்காரங்களுக்கு. பொதுவா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரக பயிற்சிகளுமே அற்புதமா அமைஞ்சிருக்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சினாலையும் யோகத்தை அடைய போறாங்க. ஏன்னா ரிஷப ராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்து தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிற அமைப்புல செயல்பட போறாரு. அதனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி யோகம். கும்பராசிக்கு 7 சனி நடந்துட்டு இருந்தாலும் குரு 5ஆம் இடத்துல திரிகோணத்துல இருக்கிறதுனால ராசியும் பார்க்கறதுனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கும் இது யோகம். தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து அவரோட சொந்த ராசி அந்த ராசியவே பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி யோகத்தை செய்யும். அடுத்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு திரிகோணத்துல 9ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி யோகத்தை செய்யும். அடுத்ததா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துல பார்க்கறதுனால இவங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த அஷ்டமச்சனிய ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை இந்த குரு பார்வை கொடுக்கறதுனால இந்த சிம்ம ராசிக்காரங்களும் ஒரு வகையில யோகத்தை அனுபவிக்க போறாங்க. இதுல சிம்மமும் தனுசும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. சிம்மம் குருவுக்கு பிடிச்ச நண்பர் சூரியனோட ராசி. தனுசு குருவோட சொந்த ராசி. அதனால குரு இந்த ராசிக்காரங்களுக்கு தான் முதல் தரமான யோகத்தை கொடுப்பாரு. ரிஷபம், கும்பம், துலாம் இந்த ராசிகளுக்கு குரு நன்மை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய கடமைகளை செய்வார். சிம்ம ராசிக்கு குரு 11 இருப்பார். இந்த 11ங்கிறது லாபஸ்தானம். அதனால உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் நினைச்சது நடக்கும், கிடைக்கும், பணமாவோ பொருளாவோ. இங்க குருவோட பார்வை 3ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் கிடைக்குது. இந்த 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம். முக்கியமா உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும். அதுலயும் முக்கியமா நடுத்தர வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு முக்கியமா தைரியங்கிறது தேவைப்படுது. அதனால இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு தைரியஸ்தானத்தை குரு பார்த்து அஷ்டமச்சனிய சமாளிக்கக்கூடிய மன தைரியத்தை கொடுக்க போறாரு. அடுத்ததா குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம்.
ரொம்ப நாள கல்யாணம் ஆகாம கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால திருமண யோகம் கிடைக்க போகுது. உங்களோட லைஃப் பார்ட்னர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. இதே இளம் வயசுக்காரங்க பருவ வயசுல இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மாற்று மதத்தை சேர்ந்தவங்க இல்ல மாற்று மொழி பேசக்கூடியவங்க நண்பர்களா கிடைப்பாங்க. அவங்க நல்ல நண்பர்களா இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அந்த ராகுவை குரு பார்க்கிறாரு. மாற்று மத மாற்று மொழி நண்பர்கள் மேல காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும். தனுசு ராசி குரு ராசிக்கு 7 இருந்து நேர ராசியை பார்க்கறதுனால திருமண தடை உள்ளவங்களுக்கு இனி திருமணம் நடக்க போகுது. உங்கள் கணவன் அல்லது மனைவி அவங்க மூலியமா உங்களுக்கு பொருளாதார உயர்வுகள் கிடைக்க போகுது. உங்கள் மனைவி அல்லது கணவன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். பருவ வயசுக்காரங்களுக்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியான நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டமா இருக்கும். குரு தன்னோட 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 11 லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அதனால உங்களுக்கு தன லாபங்களும் பொருள் லாபங்களும் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். குரு தன்னோட 7ஆம் பார்வையா ராசியை பார்ப்பாரு. குரு தன்னோட சொந்த வீட்டை பார்க்கிறாரு. அப்படிங்கிற அமைப்புல இனி மனம் தளர மாட்டீங்க. மன ரீதியா ரொம்ப வலுவா இருப்பீங்க. எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய திறமையா இருப்பீங்க. இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்னொன்னும் நச்சுன்னு இருக்கும். குரு தன்னோட 9ஆம் பார்வையா ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. இது தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இந்த நேரத்துல கண்டிப்பா இது உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்க போகுது. ராசிக்கு 10ல கேது இருக்கிறார். இந்த ராசிக்கு 10ல இருக்கிற கேது தொழில் ரீதியா மாற்றங்களையும் இல்லைன்னா தொழில் ரீதியா ஞானத்தையும் கொடுப்பாரு. அர்த்தாஷ்டம சனி ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் கொடுக்கும். இந்த நேரத்துல குருவோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால தைரியமா எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. மன ரீதியாகவும் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால தைரியத்தோட இருக்கிறதுனால எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நீங்க தூள் கிளப்புவீங்க. ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லாம எல்லா கிரகங்களோட பயிற்சியுமே செமையா இருக்குது. கேதுவை தவிர குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். பொதுவா சுப கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுலயும் தனக்காரகன் குருவே 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. எல்லாருமே கஷ்டப்படுறது குடும்ப சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் தான். இந்த குரு பயிற்சினால உங்களுக்கும் சந்தோஷம், உங்க குடும்பத்துக்கும் சந்தோஷம். இங்க 2ல இருக்கக்கூடிய குரு தன்னோட 5ஆம் பார்வையா ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த 6ஆம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். லோன் போட்டு உங்களுக்கு தேவையான ஆடம்ப பொருட்களை வாங்குவீங்க. லோன் போட்டு தொழில விரிவாக்கம் பண்ணுவீங்க. இந்த 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், எதிர்பாராத அதிர்ஷ்டஸ்தானம். அதனால ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகும். பதவி உயர்வால அதிர்ஷ்டம் கிடைக்கும். தொழில் உயர்வால அதிர்ஷ்டம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலியமா அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மூலியமா அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். 10ல ராகு வேற இருக்கிறாரு. அந்த ராகுவை குரு பார்க்கிறாரு. அப்போ தொழில்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும். தொழில் ரீதியா வேற மதத்தை சேர்ந்தவங்க, மொழியை சேர்ந்தவங்களோட தொடர்பு கிடைக்கும். அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. தொழில் மூலமா பொருளாதார வளர்ச்சி இருக்கும். தொழில்ல பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். துலாம் ராசிக்கு குரு 8ஆம் இடத்துல இருந்து பயிற்சி ஆகி 9ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். இங்க சுபர்கள் திரிகோணத்தில் இருக்கிறது நல்லது.
அப்படிங்கிற அமைப்பு பிரகாரமும் பாகியஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பு பிரகாரம் இங்க குரு அவரோட கடமைகளை கண்டிப்பா செய்வார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு, திருமண பாக்கியத்தை கொடுப்பாரு, நீங்க செஞ்ச தான தர்மத்துக்கு உண்டான பாக்கியங்களை கொடுப்பார். 9ல் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையை ராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையை 3ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்ப்பார். இங்க ராசிங்கிறது மனசு. அப்ப மன ரீதியா நீங்க தயாராக போறீங்கன்னு அர்த்தம். மன தைரியம், மன வலிமை அதிகரிக்க போறதுனால ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் காணாம போயிடும். தெளிவான முடிவுகள் எடுக்க போறீங்க, எல்லாத்துக்கும் தயாராக போறீங்க, எல்லா விஷயத்திலையும் கரெக்டான முடிவுகள் எடுக்க போறீங்க, எதையும் சமாளிக்கக்கூடிய தெளிவான மனநிலையோட செயல்பட போறீங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இனி தைரியமா முடிவுகள் எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டீங்க. அடுத்தவங்க புகழ்ற அளவுக்கு உங்களோட முயற்சிகள் இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். இங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். குழந்தைகளால சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு, பெருமை எல்லாமே கிடைக்கும். போன ஜென்மத்துல நாம செஞ்ச புண்ணிய கணக்குக்கு ஏத்த மாதிரி இந்த நேரத்துல அது உங்களுக்கு அதிர்ஷ்டமா கிடைக்கும். உங்களோட குலதெய்வ வழிபாட்டுக்கு உண்டான பலன்கள் இந்த மாதிரி நேரங்கள்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி, உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றார். இந்த 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இப்பவே 7 சனி முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா ராசிங்கிறது உங்களோட மனசு. மன ரீதியா வலிமையா தைரியமா இருந்தாலே பேயும் கூட நம்மள நெருங்காது. அப்போ நோய் நெருங்குமா, கஷ்டம் நெருங்குமா, எத்தனை பெரிய நெருக்கடி யாரு கொடுத்தாலும் சரி சமாளிச்சிருவீங்க. 7 சனியோட பாதிப்பெல்லாம் இனி உங்களுக்கு ஜுஜுபி மாதிரி. குரு ராசிக்கு 5ல் இருக்கிறதுனால சுவர்கள் கோணத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்புல குரு இங்க தன்னோட கடமையை செய்வார். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். குழந்தைகளால சந்தோஷம், மகிழ்ச்சி, பெருமைகளை கொடுப்பார். போன ஜென்மத்துல நாம செஞ்ச புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அதைய குழந்தைகள் மூலமா கொடுப்பாரு. இந்த நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அதிர்ஷ்டகரமான குழந்தைகளா இருக்கும். 5ல் இருக்கிற குரு 5ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் பார்வையா உங்களோட ராசியவே பார்ப்பாரு. இங்க ராசியில ராகு இருக்கிறார். ராசியில ராகு அப்படின்னா ராகுனாலே பிரம்மாண்டம். குருவோட பார்வையை வாங்கி ராகு அப்படியே குரு மாதிரியே செயல்படுவார். அப்போ உங்களுக்கு பணத்தின் மேல ஆசைகள் அதிகரிக்கும், தங்கத்தின் மேல ஆசைகள் அதிகரிக்கும், பணத்தை தேடி உங்களுடைய பயணம் இருக்கும். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம். இந்த ஜென்மத்துல நாம செய்யற தான தர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி பாகியங்களை கொடுப்பாரு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பாரு, புத்திர பாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு, தந்தை அமைப்பு சொத்துக்கள் மூலியமா உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இத்தனை நாளா எதிர்பார்த்த காரியங்கள்னால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் மூலமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது. முக்கியமா ராசிய குரு பார்க்கிறது உங்க மனசுக்கு ரொம்ப நல்லது, உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்ததா 7 சனியில உங்களுக்கு இப்போ குடும்ப சனி நடக்க போகுது. 7ல் இருக்கிற கேதுவோட பிரச்சனைகள் வரப்போகுது. இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ராசிய குரு பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஒரு கிரகம் நமக்கு சிக்கலை கொடுத்தாலும் ஒரு கிரகம் நம்மளை காப்பாற்றும். அதத்தான் நம்ம கடவுள் இருக்காண்டா அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம குரு பயிற்சியில யோகத்தடைய போற ராசிகள் எது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்க ஜாதகத்துல சந்திரன் எந்த நிலையில இருக்கிறாருன்னு பாருங்க. சந்திரன் யாரோட ஜாதகத்துல எல்லாம் நல்லா இருக்கோ
அவங்களுக்கு ராசி பலன்கள் வேலை செய்யும். சந்திரன் யாரோட ஜாதகத்துல எல்லாம் சரியில்லையோ அவங்களுக்கு ராசி பலன்களை ரொம்ப குறைச்சுதான்